ஸோ நம்ம வெக்டார் இன்டகிரேஷன்ஸ் போயிட்டு இருக்கோம். லைன் இன்டகிரேஷன், லைன் இன்டகிரேஷன், சர்ஃபேஸ் இன்டெகிரல், வால்யூம் இன்டெகிரல். இதில் ஒரு 3 பார்ட் இருக்குங்க. 3 சொல்லிடலாம். ஸோ 3 தியரம் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய தியரம்ஸ் இப்போ கிரீன்ஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரீன்ஸ் தியரம் அண்ட் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ அந்த தியரத்தை மட்டுமாவது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிங்கிள் இன்டகிரேஷன் UdV ப்ளஸ் BdU, அதாவது எக்ஸு ஒய்ஏ இப்படி இருந்துச்சுன்னா டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் ரீஜியன் ∂V/∂x ஆலையும் ∂U/∂y ஆலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு dx dyன்னு போடுவோம். அடுத்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். வாட் இஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்? சிங்கிள் ஆர் டபுள் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? triple integration. Double integration is equal to triple integration. So double integration is f vector into n cross f vector into n cap ds ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வரும்போது del dot f vector into dv ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டோக்ஸ்ன்னு படிக்கும்போது நமக்கு ஸ்டோக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சிங்கிள் இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரேஷன். சிங்கிள் இன்டகிரேஷன் f vector into dr vector is equal to double del cross f vector into n cap into ds. சரிங்களா? ஸோ இதுதான் 3 தியரம். இந்த 3 தியரத்தை ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். கிரீன்ஸ் தியரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமாங்க? சம் போட்டிங்களா? கொடுத்து சம்ம என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நேற்று கொடுத்த கொஸ்டின் போட்டாச்சுங்களா யாராவது? யாரும் போடலைங்களா? சரிங்க, அப்போ நம்ம போட்டுருவோம். நம்ம போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேற்று கொடுத்த கொஸ்டினோட ஆன்சரை போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, e power of x². நேற்று கொடுத்த கொஸ்டின் ஒரு தடவை எழுதிடுறேன். e power of -x sin y dx plus cos y dy. ஸோ உங்களுக்கு கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் ஈஸியாக வரையலாம். ரெக்டாங்கிள் பாருங்கள், இந்த இடத்துல x is equal to π/2 இருந்திருக்கும். இந்த இடத்துல x is equal to π/2 இருந்திருக்கும். சாரி, x is equal to π தாங்க. 0, πa. y வேல்யூ தான் எது வரைக்கும் இருக்குன்னா π/2 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம π, π/2 சொல்லுவோம். இந்த லைனோட வேல்யூ π/2. இந்த இடம் π/2 இருந்திருக்கும். 0, π/2. இந்த இடம் 0, 0. இந்த இடம் 0, π, 0. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூஸ் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும். u is equal to e power of -x sin ya. v is equal to e power of -x cos ya. ஸோ யூஸிங் த கிரீன்ஸ் தியரம் படி போடும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். இதை வந்துட்டு ஒய்யால் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e power x டச்சே பண்ண தேவையில்ல, cos y மட்டும் கிடைக்கும். இங்கே எக்ஸால் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், cos y டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை, -x cos yன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு டபுள் இன்டகிரேஷன்ஸ்குள்ளே கொண்டு போய் ஆட் பண்ணுறேன். e power of மைனஸ், இங்கே மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 2 times of e power -x cos y. இப்போ எக்ஸோட லிமிட்டு எக்ஸ் இங்கே போடணும், இங்கே ஒய் போடணும். எக்ஸோட லிமிட்டை இந்த இன்டெக்ரலையும் ஒய்யோட லிமிட்டை இந்த இன்டெக்ரலையும் போடணும். அதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸோட மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 0. மேக்ஸிமம் வேல்யூ π. அப்போ 0 to π.
ஸோ அதே போல் ஒய்யோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 5/2. இப்படி எடுத்தோம்னா ஆன்சர் போட்டுடலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்களா? ஓகேவா? இல்லை ஃபுல்லாக ஆன்சர் போட்டுடலாம் சார்ன்றீங்களா? இதுக்கு மேலே இன்டெகிரேஷன் போட்டுருவோம் சார்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? யாராவது போட்டுருவீங்களா? அது மாதிரி சொல்லுங்கள் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்க, நானே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். போட்டுருவீங்க இல்லையா? ஓகே, ஓகேங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்த இல்லைங்களா? இதுக்கு மேலே போட்டாத ஆன்சர் அதில் ஆப்ஷன் பார்த்த முடியாத ஆப்ஷன் கொடுத்தனே இப்போ இல்லைங்க, டேரெக்டாக சொல்லிடுறேங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 2 × e⁻⁻⁵ - 1. இதான் ஃபைனல் ஆன்சருங்க. கரெக்டாக இன்டகிரேட் பண்ணுங்க. எக்ஸ் ஆலையும் அடுத்து ஒய் ஆலையும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். sin π வேல்யூ என்ன சார்? sin πயோட வேல்யூங்களா? இங்கே sin πயே தேவை வராது உங்களுக்கு. ஏன்னா இங்கே பையோட பைன்றது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஒய் வேல்யூஸில், சாரி எக்ஸோட வேல்யூஸில் இருக்குது. e⁻x தான் நீங்கள் இங்கே போட போகிறீங்க. இந்த e⁻x தான் உங்களுக்கு கிடைக்கும். e⁻0 கிடைக்கும், e⁻x கிடைக்கும், பை கிடைக்கும். காசுக்கு நீங்கள் π/2 தெரிஞ்சுக்கணும். இல்லை ஜென்ரலாக கேட்குறீங்க சார் sin π வேல்யூ தெரியலன்னா நான் சொல்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. sin nπ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் 0, n இஸ் அண்ட் இன்டீஜராக இருக்கும்போது. அதாவது sin 1π, sin 2π, sin 3π, sin 4π இது எல்லாத்துக்குமே ஆன்சர் 0ங்க. அதே போல் cos nπ இஸ் ஈக்குவல் டு -1/n. இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா திரும்ப ஃபூரியர் சீரியஸ்னு ஒரு டாபிக் இருக்குது உங்களுக்கு. இது இந்த கால்குலஸ் வந்துட்டு சும்மா அப்படியே கொடுத்துருக்குறான ஒழிய அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. ஈஸியாக ஒரு டாபிக் சார் என்ன சொல்கிறது, நியூமரிக்கல் மெத்தட் மாதிரி டக்குன்னு முடிச்சிட முடியாது. சம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இதில். இப்போ sin π வேல்யூ 0, cos nπ வேல்யூ -1/n. இந்த இடத்துல n வேல்யூ இஸ் அண்ட் இன்டீஜராக இருக்கணும். n வேல்யூ cos 1πனா -1, cos 2πனா +1, 3πனா -1. ஆட் நம்பர் ஆஃப் பைஸ்க்கு -1, ஈவன் நம்பர் ஆஃப் பைஸ் வரும்போது +1. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இது முடிச்சாச்சா? சைன் மாத்தி வருது சார். எதுங்க சைன்? இல்லையே, கரெக்டாக ஆன்சர் கிடைக்குங்க. இதே ஆன்சரு e⁻−x இன்டகிரேட் பண்ணா -e⁻−x தானே சார்? e⁻−π -1 ஆன்சர் கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குது? சார் வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து இன்டகிரேட் பண்றோம்ல, அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் e⁻−x dx இன்டகிரேட் பண்ணும்போது e⁻−x தானே சார்? டினாமினேட்டர்ல மைனஸ் வருங்க. சரி, பை -1 அதான் -e⁻−x. அதுக்கப்புறம் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகலைங்களா எங்கேயுமே? நமக்கு வந்து -e⁻−π +1 அது மாதிரி தானே சார்? இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் முன்னாடி இருந்துருக்குதுங்க, அதை நம்ம போடாமல் இருக்கணும். அதனால நீங்கள் ரொம்ப சொல்லுங்கள். இந்த இடத்துல மைனஸ், ஏன்னா இங்கேயும் மைனஸ் இல்லை. இந்த டேர்மு
இது மைனஸில் தானே ஆரம்பிக்குது, இது ஆல்ரெடி மைனஸு, மைனஸ் ஆஃப் மைனஸ் -2ன்னு வரும். ஸோ அங்கே மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஓகேங்களா பாருங்கள். dx minus u. அதே தான். ஓகே இப்போ கரெக்டாக வரும், ட்ரை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேரெக்டாக கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்துட்டு எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so first question here, evaluate double integration x of y minus z into I plus y of z minus x into j plus z of x minus y into k into ds. எவாலுவேட் இதை கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய எஃப் வெக்டார் இன்ட்டு டிஎஸ் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபார்முலா இதை எடுத்துக்கணும். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கூடிய இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்டெகிரேஷன்ஸில் டிஎஸ் சிங்கிள் இன்டெகிரேஷன் இன்ட்டு டிஎஸ் டபுள் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபார்முலா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ட்ரிபிள் இன்டெகிரேஷன் del dot f vector into dv. சார் இந்த இடத்துல லிமிட்டு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே சார், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஃபஸ்ட் எடுத்தோம்னா del dot f vector மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் 0 கிடைக்கும். லிமிட்டே கொடுக்கலன்னா கிடைக்கும், 0 கிடைக்கும். del dot f vectorன்றது என்னங்க, dou f1 divided by dou x, dou f2 divided by dou y, dou f3 divided by dou become 0. Del cross f vector is equal to 0. So del cross f vector is equal to 0 ன்னு நம்ம சொல்லும்போது del cross f vector is equal to 0 ன்னா நம்ம so del cross f vector is equal to 0 அப்படின்னா ஏதாவது ரிசல்ட் படிச்சு del cross 0 வெக்டர்னா del dot f vector so next போலாங்க. so f vector is equal to x square I y square j plus z square k இருக்கு. where s is a cuboid, find
f vector இருக்கு. Find double integration of f dot n cap ds. Here s is cuboid of x is equal to 0 to a, y is equal to 0 to b, z is equal to 0 to c. கியூபாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூப் வேற கியூபாய்டு வேறங்க. கியூப்னா எல்லா சைடும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது கியூபாய்டு. இப்போ இது டபுள் இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல்னு போட ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு ஃபேஸாக எடுத்து போடணும். ஸோ இப்போ டபுள் இன்டகிரேஷன் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம லைன் இன்டெகிரல் போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு லைனாக எடுத்து அதே மாதிரி டபுள் இன்டகிரேஷன் நம்ம போட ஆரம்பிச்சோம்னா இதுல வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ண வேணாமா சார்? அதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோங்க. காஸ் டைவர்ஜென்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் டபுள் இன்டகிரேஷன்ஸ் போட வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸு, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸு, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸு, அதே மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்குது, 6 சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கியூபாய்டுக்கு எத்தனை சைடு இருக்குது? கியூபுக்கு கியூபாய்டுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்குது. 6 ஃபேஸஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக டபுள் இன்டகிரேஷன்ஸ் போடணும். தனித்தனியாக டபுள் இன்டகிரேஷன்ஸ் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிறது ட்ரிபிள் இன்டகிரேஷன் டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணலாம். டெல் டாட் எஃப் வெக்டாரை மட்டும் போட்டு dx dy dz அதோட லிமிட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ டேரெக்டாக எடுத்து போடலாம். வாட் இஸ் டெல் டாட் எஃப் வெக்டார்னு பார்க்குறோம். 2x i வெக்டார், 2x தான், 2y 2z, ஏன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அதனால் சிம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இருக்கும்போது நமக்கு ஆன்சர் இன்னும் ஈஸியாக போயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிபிள் இன்டகிரேஷன் டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ட்ரிபிள் இன்டகிரேஷன் 0 to a. ஸோ 0 to a. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 to b, 0 to c. 2 டைம்ஸ் ஆஃப் நீங்கள் காமனாக கூட எடுத்து எழுதிடலாம். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z dx dy dz. எக்ஸோட லிமிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஒய்யோட லிமிட்டு செகண்டாக இருக்கணும், ஜெட்டோட லிமிட்டு லாஸ்ட்டாக இருக்கணும். புரிஞ்சுங்களா நீட்டாக? 2 இன்ட்டு இப்போ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற எக்ஸ் ஸ்கொயர் பை 2 xy xz 0 to a dy dz 0 to b 0 to c. இது ஆன்சர் பண்ண முடியுமா? இது ஆன்சர் பண்ணிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதில்? இந்த இன்டகிரேஷன்ஸ்க்கு மேலே ஆன்சர் போட முடியுமா உங்களுக்கு? ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதட்டுமா? ஓகே சார். சார் ABC ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சரு. இன்டகிரேஷனை நீட்டாக டிரைவ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம படிச்சுக்கணும். வருதுங்க சார். நெக்ஸ்ட் போயிடலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்திலே இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாங்க. காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்டையர் தியரம். ஹெமிஸ்பெரிக்கல் ரீஜன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் த integral value. Evaluate double integration of x z square. Z square இப்படி கொடுத்துருக்கலாம், dy dz plus x square y minus z cube dz dx plus 2xy plus y square z dx dy, where x is a surface
என்ன சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். dx, dy, dz இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுத்து எழுதிடுவோம். காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் தான் எடுத்து எழுத போகிறோம். சார் இதெல்லாம் என்ன சார்? dx வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்கா, அப்போ ds. அப்போ காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் படி நம்ம இதை போட்டாலே போதும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் y மைனஸ் z கியூப் plus dou by dou z of 2xy plus y square z. So Gauss Diagonal theorem படி போடும்போது z square plus x square minus 0 இங்கே ரிமைனிங் என்ன கிடைக்குது? z மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y square கிடைக்குது. ஸோ x square plus y square plus z square ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட்? x square plus y square plus z square all. Triple integration of del dot போடும்போது into dv. Triple integration of a square. Actually இதுதான் என்னது? இங்க கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? is equal to a square dx dy dz. அப்போ கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. a square dv. Volume of this integral. Volume of a hemispherical. யாருக்கா தெரியுங்களா? Volume. ஏன்னா இங்கே வெறும் 4 by 3 pi r cube. pi r cube 4 by 3ங்களா இல்லை வேற ஏதாவது? இல்லை சார் கம்மியாக வரும். 2/3. கொஸ்டின் என்ன சார் கேட்டீங்க? அதாங்க x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயருங்க. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் பாதி காணாம போயிடுனா 2 டைம்ஸ் ஆஃப்னு வந்துடும். ஸோ 2/3 pi r cube. அப்போ ஏங்கிறது தான் இங்கே 6 இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆன்சர் வந்துட்டு 2/3 pi a power 5 போட்டுக்கணும். 2/3 pi a power 5 தான் ஆன்சர். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடலாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம் இல்லையா? Yes sir. So next question, fourth question நினைக்கிறேன். So find r vector into ds. Here s is the surface of whose vertices? S is surface whose vertices. வெர்டிசஸ்னால் நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 0, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இவங்க கேட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ triple integration del dot r vector into dv. இப்போ del dot r vector நமக்கு என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? xi yj plus zk. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீட்டாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ், டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய்ஏ, டோ பை டோ இசட் ஆஃப் இசட்டு இன்டூ டிஎக்ஸ் dy dz.
எக்ஸோட லிமிட் என்ன இருக்குது, 0லேருந்து 1. ஒய்யோட லிமிட் என்ன இருக்குது, 0லேருந்து 1. இசட்டோட லிமிட் என்ன இருக்குது, 0லேருந்து 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் 0 to 1, 0 to 1, 0 to 1, 3 times of dx dy dz. What is 3 times of triple integration 0 to 1, 0 to 1, 0 to 1 dx dy dz? என்ன டேர்ம் வரும், 3 into 1 into 3 1 years. into 1. Answer 3. முடிச்சாச்சா? எஸ் சார். சார் இதுலயே வந்து பாரபோலா அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, சர்க்கிள், ஹைப்பர்போலா. பரபோலா இப்ப நம்ம அந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பரபோலா அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். இப்ப இந்த ப்ராப்ளம்ல வெர்டிகல் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து பாரபோலா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க இப்போ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்ஸ் தியரம் பார்க்கலாங்க. ஸ்டோக்ஸ் தியரம் பார்க்கலாம். ஸோ கொஷின் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. Integration, see here 2x minus y into dx, yz square into dy minus y square z into dz, where c is x square plus y square is equal to 1. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் இன்டெகிரேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சார்னா ஒரே ஒரு லைன் தான் இது. ஒரு சர்க்கிள் அதுவும் யூனிட் சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் போடணும். பட் இதுக்கு நம்ம லிமிட்ன்றதை ஆன்சர் பண்ணணும்னா எப்படி நம்ம எடுத்து போடணும்னா x is equal to r cos theta, y is equal to r sin theta and the limit is 0 to 2π எடுத்து போடணும். ஆக்சுவலி 0லேருந்து 2π வரைக்கும் லிமிட் இது. ஆர் வேல்யூ தீட்டா வேல்யூஸில் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுறோம், டபுள் இன்டெகிரேஷன்ஸ் போடுறோம் யூஸிங் ஆஃப் அ ஸ்டோக்ஸ் தியரம். ஸ்டோக்ஸ் தியரத்தோட டபுள் இன்டெகிரேஷன்ஸ் என்ன, டெல் கிராஸ் எஃப் வெக்டார் இன்டு டிஎஸ், சாரி என் கேப் வரும் இல்லைங்களா, என் கேப் இன்டு டிஎஸ். ஸோ இப்போ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டுபிடிக்கணுங்க. டெல் கிராஸ் எஃப் வெக்டாரை எடுத்தோடனே கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ ஜே கே டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் 2x minus ya, y
இசட் ஸ்கொயர், அதுவும் மைனஸ், இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட். இதுக்கு ஆன்சர் எப்படிங்க வரும்? ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஸ்டெப்ஸு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ், இங்கே இசட் ஸ்கொயர் இல்லையா, ஒய் ஸ்கொயருங்க, 2yz ப்ளஸ் 2yz மைனஸ் ஜே. ஜேக்கு நமக்கு எக்ஸு கிடையாது, இசட்டும் கிடையாது, 0 ஆகிடுது. ப்ளஸ் கே 0, லாஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் கேன்னு மட்டும் கிடைக்குதுங்க. ஸோ இங்கே டெல் கிராஸ் எஃபெக்டார் கே மட்டும் கிடைக்குது. அடுத்து n கேப் அப்படிங்கிறது பாருங்க, இது ஒரு xy ரீஜியன். சார் எனக்கு வீடியோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சார். உங்களுக்கு மட்டுங்களா இல்லை எல்லாத்துக்குமா? எல்லாருக்கும் தெரியுது சார். உங்களுக்கு சார் ஆடியோ மட்டும் தெரியாது, வீடியோ தெரியல. இல்லை நீங்கள் ஒரு தடவை வேணால் நீங்கள் லீவ் ஆகிட்டு திருப்பி வேணால் தெரியுது சார். ஓகே ஓகேங்க. ஸோ அவங்க மட்டும் வேணால் ஒரு தடவை லீவ் ஆகிட்டு திருப்பி என்ட்ரான் சொன்னேன் பார்க்கலாம். ஸோ இங்கே என் கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா XY பிளேனில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என் கேப் XY பிளேனை பொறுத்த வரைக்கும் dx dy டிவைடட் பை n கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல k வெக்டார்னு சொல்லுவாங்க. n வெக்டார் இன்ட்டு k வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக கொண்டு போய்ட்டு ரிசல்ட் அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்தையும் இந்த ரிசல்ட்டு எல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். எங்கே கொடுத்துருக்கக்கூடிய காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில், சாரி ஸ்டோக்ஸ் தியரத்தில். இந்த பேஜ் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஸோ இங்கே நமக்கு கிடைச்சது என்னென்னு எடுத்து எழுதுகிறோம். டபுள் இன்டகிரேஷன் டெல் கிராஸ் எஃபெக்டார் கே மட்டும், என் கேப்பு அப்படியே இருக்குது. டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸு டிஒய் டிவைடட் பை என் கேப் இன்ட்டு கே வெக்டார். என் கேப் கே கேன்சல், டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸு டிஒய். இப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன நம்ம சொல்லி படிச்சுட்ருக்கோம்? ஏரியா ஆஃப் அ கிவன் ஏரியா ஆஃப் ஒன் டவுட் சர்க்கிள். நீங்க கொடுத்ததுல dx dy divided by n cap into k வெக்டார்ன்றது ds ஓட வேல்யூவா? ds தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிட் சர்க்கிள்னா என்னதுங்க? ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர். இயர் r is equal to 1. therefore answer will be pi. சார் அந்த n கேப் எப்படி சார் கொடுத்துருக்கீங்க? n கேப்னா xy பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் n கேப். எந்த n கேப் சொல்றீங்க? இந்த இடத்துலங்களா? ப்ரீவியஸ் பேஜ்ல நீங்க ds ன்னு போடாம n cap equal to போட்டீங்க சார். மாற்றி போட்டோம்னு நினைக்கிறீங்க. ஓகேங்க. dsங்கிறது தான் dx dy divided by n கேப் இன்ட்டு k வெக்டார். dsங்கிறது அது ஒவ்வொரு பிளேனுக்கும் மாறுங்க. xy பிளேன் அப்படிங்கிறது dx dy, yz வரும்போது மேலே yz, கீழே டினாமினேட்டரில் அதுக்கேற்ற வெக்டார் வரும். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துல சேஞ்ச் ஆகுன்றது நான் அப்பப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் xy பிளேன் தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் பெருசாக மாற்றிலாம் பார்க்கறது இல்லைங்க. அது எப்படி சார் கீழே n கேப் ds? இது ஆக்சுவல் ஃபார்முலாவேங்க. ds வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dx dy n கேப் இன்ட்டு k வெக்டார். xy பிளேன்னா இதுவே yz பிளேனாக இருந்துச்சுன்னா அது அடுத்து வேற வெக்டார் சொல்லுவோம். எனது ஆப்போசிட் சைடு நார்மல் அதர் காம்போனன்ட் புரியலைங்க. யூசுவலா சர்ஃபேஸ் ஏரியா டிஃபைன் பண்ணும்போது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் லென்த்
which is normal to the given direction னு Vector. சொல்லுவாங்க. அதாங்க அது அந்த டெஃபினிஷன் படி நம்ம போட்டுக்கிறோம். ஆனா ஆக்சுவலி நான் வந்து இதே ds அப்படிங்கிறது to y direction or x direction calculate பண்றதுனா I j அது மாதிரி மாறி வருமா சார்? கண்டிப்பாங்க. எந்த பிளேன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க ஆன்சர் போடுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு xy பிளேன் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இது எக்ஸாம்க்கு எப்படி சார் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல xy மட்டும்தான் இருக்கு. ஸோ xy பிளேன்னப்போ அப்போ இப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டாகணும். அந்த இன்டகிரேஷன் c is x square plus y square is equal to 1 ன்னு சொல்லிருக்குது. ஆமா. நெக்ஸ்ட் ஃபைல் அமலியா. Next question. This is the second question. Integration e power x dx plus 2y dy minus dz. So where c is x square plus y square is equal to 4 put z is equal to 2 also. இப்போ f வெக்டார் into dr வெக்டார்லாம் என்னன்னு தெரியும். இப்போ கர்ல் f வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். கர்ல் f வெக்டார்ன்றது என்னன்னு தெரியலையே நமக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப்னு போடுவோம் இல்லைங்களா, அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் I j k வெக்டார்ஸ் dou by dou x dou by dou y dou by dou z. ஸோ f1 வெக்டார் e பவர் x, f2 வெக்டார் 2ya மைனஸ் 1. ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்க போகுதுங்க? ஏன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குங்க, ஒய்யே இல்லை, இங்கே இசட்டே கிடையாது, இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே ஒய் இல்லை. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் 0 0 0. ஸோ ஓவரால் டேர்ம் பிகம் 0. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கூடிய ஆன்சருமே என்னதுங்க, 0 தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ் சார். Third question, single integration dx minus 2xy dy, where c is x is equal to plus or minus a, y is equal to 0 to b. ஸோ அவங்க லிமிட்டு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. x is equal to minus a to a plus y is equal to 0 to bன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், டெல் கிராஸ் எஃப் வெக்டாரை போட்டு நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ட்ரை பண்ணுறோம். இங்கே என் கேப் அப்படிங்கிறது என்னென்னா டேரெக்டாக கே வெக்டார்னு எடுத்துக்கணும். ஸோ ஏன் கே வெக்டார் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம போட்டுடலாம். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், dou by dou x, dou by dou y, dou by dou z, x square plus y square minus 2xy. f3 கிடையாது, 0. ஓகேவா? I vector into 0 plus minus j vector is equal to 0 minus 0 plus vector is equal to
minus 2y minus of minus into 2y. அப்போ actual minus 4yk கிடைக்குது. இப்போ 4k கிடைச்சிருச்சு. இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய வெக்டார் n கேப் அப்படிங்கிறத k வெக்டார் x வேல்யூல நம்ம இதை போட்டுட்டு இருக்கோம். x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ இது டயக்ராமேட்டிக் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும் நமக்கு. x ஓட வேல்யூ -a இருந்து +a வரைக்கும், y ஓட வேல்யூ b வரைக்கும், 0 இருந்து b வரைக்கும். இது y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு b. ஓகேங்களா? இந்த ரீஜியன் ஃபுல்லா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு xy பிளேன்ல என்ன நார்மல் வெக்டார் நார்மலா எப்பவுமே கிடைக்கும்னா ஆப்போசிட் வெக்டார் k வெக்டார் கிடைக்கும். n கேப் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரூஃபே இருக்கு. n கேப் வெக்டார்ங்கிறது xy பிளேனை பொறுத்த வரைக்கும் k வெக்டார். சார் அப்போ yz பிளேன்னா yzல இல்லாதது என்ன வரும்? என்ன வெக்டார் அதுக்கு ஆப்போசிட் இருக்கு? அந்த வெக்டார் நம்ம n கேப்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுள் இன்டெகிரேஷன்ஸ்குள்ள போய் அப்ளை பண்ணுறோம். டபுள் இன்டெகிரேஷன் ஆஃப் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் இன்டூ என் கேப் ஆஃப் டிஎஸ். இந்த இடத்துல டிஎஸ்ங்கிறது என்னது? டைரக்ட் ரிசல்ட் தான். டிஎக்ஸ் டிஒய்ன்னு எடுத்துக்கிறோம். என் கேப் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா டிஎக்ஸை அது என்ன எக்ஸ்ஒய் பிளேனா அப்போ எக்ஸ்ஒய், ஏன்னா அதான் லிமிட் இருக்குது. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? 0 to b minus a to a minus 4yk into k dx dy. இங்கே x ஓட லிமிட்டு, அடுத்து y ஓட லிமிட்டு. k into k என்ன ஆகும்? 1 ஆகிடும். டபுள் இன்டெகிரேஷன் -a to +a y into dx dy 0 to b. ஸோ இப்போ டைரக்ட் ஆன்சர் போடலாம். -4 0 to b. இங்கே y dyன்னு போட்டுக்கலாம். தனித்தனியாக பிரிச்சுக்கலாங்க, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அதனால் தப்பு இல்லை ஒன்றும். சரிங்களா? -4y²/2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? b²/2 கிடைக்கும். இங்கே 2a கிடைக்குமா? 2aன்னு கிடைக்கும். -a + a 2a. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 2 கேன்சல். ஸோ 4b² a. இதுதான் ஆன்சர். ab² கூட போட்டுக்கலாம். -4b 4ab² கூட போட்டுக்கலாம். சார் இதே கொஸ்டினை அப்படியே எதுலையும் போட முடியும். வேற எதுலையும் போடலாங்க இதே கொஸ்டினை. கிரீன்ஸ் தியரி. இந்த இடத்துல கிரீன்ஸ் தியரிலையும் அடுத்து அப்ளை பண்ண முடியும். u = x² + y² எடுத்துக்க முடியும். அடுத்து v = -2xy எடுத்துக்க முடியும். டபுள் இன்டெகிரேஷன்ஸ்க்கான லிமிட்டும் அவங்க அழகாக கொடுத்துருக்குறாங்க. a வேல்யூ -a to a, b வேல்யூ 0 to bன்னு கொடுத்துருக்காங்க. நீட்டாக எடுத்து போட முடியும். இதே கொஸ்டின் அப்படியே ஸ்டோக்ஸ் தியரத்துலையும் போடலாம், கிரீன்ஸ் தியரத்துலையும் போடலாம். தியரம்ஸை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, என்னென்ன தியரம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க உங்களுக்கு வெக்டாரில் இருக்கக்கூடிய இன்டகிரேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபூரியர் சீரியஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது பார்க்க ஆரம்பித்தாலே இன்னும் போயிட்டே இருக்கும். அது எப்படின்னு ஒரு கிளாஸ் மேலே இருக்கும். மினிமமாக ஃபார்முலா அவ்வளோ இருக்குது. ஃபூரியர்லேருந்து ஆக்சுவலாக ஃபூரியர் தனியாகவே கொடுக்கணும் யூனிட்டாக. ஏன் அப்படி ஃபூரியர் சீரியஸ்னு இதில் சின்ன பார்க்க கொடுத்துருக்கான்னு தெரியல. டிஎன்இபி எத்தனை பேர் இருக்கிறீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். அதில் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ நியர்லி ஒரு 6 இருக்கீங்க, 7 இருக்கீங்க, 7 இருக்கீங்க. ஓகே, அவங்க எல்லாத்துக்குமே திரும்பவும் ஃபூரியர் சீரியஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்குதுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் பார்க்கலையா?
டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்னும் பார்க்கல சார். ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க கடற்கரைங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்களா உங்களுக்கு? லாப்லாஸு, இசட் ட்ரான்ஸ்ஃபார்மு, ஃபோரியரு இல்லைங்க சார். உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்குங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்? இல்லையே. இபிக்கு இருக்கு. ஸோ ஃபோரியர் சீரீஸ் ஆரம்பிச்சிடலாங்க இப்போது. அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் இன்டெகிரல், இப்போ நம்ம பார்த்ததே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் தான். நான் அதுவும் தனியாகவும் நடத்துகிறேன், ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அது ½ hour கூட ஆகாது. அதுக்கப்புறம் மேலே எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன்ஸ் தான். ஓகே, ஃபோரியர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பேசிக் ஃபார்முலா மட்டும் எழுதி போட்ட மாதிரி டைம் போயிடும், 10 நிமிஷம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஃபோரியர் சீரியஸ் ஃபோரியர் சீரியஸோட ஜென்ரல் ஃபார்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன் எல்த் டேர்ம்னு சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லிமிட்டுக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் தான் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். தனித்தனியாக இங்கே ஞாபகம் வச்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபோரியர் சீரியஸோடது 0 to π, 0 to 2π, -π to +π இருந்துச்சுன்னா, இந்த லிமிட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இங்கே சொல்ல போகிற இந்த ஃபார்முலா தான் f of x = நான் இங்கே எழுதிட்டு இருக்கிறது வெறும் ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா மட்டும். இதில் வரக்கூடியது கோஎஃபிஷியன்ட்ஸ் இனிமேல் தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். a0/2 + summation n = 1 to infinity an cos nx plus bn sin nx. a0/2 plus summation n = 1 to infinity an cos nx plus bn sin nx என்று சொல்லுவோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் வரும்போது மட்டும் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கறது லிமிட்டு 0 to L, 0 to 2L, -L to L. Lங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் கூட இருக்கலாம். நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கலாம். அதாவது 0 to 1 சார், 0 to 2 சார், 0 to 5 சார், -5 to 5 சார், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ f of x = again a0/2 plus summation n = 1 to infinity an cos
n pi x by l plus bn. இந்த an bnக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தான் இந்த சமேஷன். இல்லைன்னா ஒரு சில இடத்துல தனித்தனியாக சமேஷன் போடுவாங்க. அப்படியும் போடலாம், தப்பு கிடையாதுங்க. ஒரு சில இடத்துல தனித்தனியாக சமேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் தப்பு கிடையாது. bn sin n pi x by l. இது l டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா, மேலே இருக்கக்கூடியது பை டேர்ம்ஸ், கீழே இருக்கக்கூடியது l டேர்ம்ஸ் ஆர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை தெளிவாக ஞாபகம் வச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் இதுதான். சார் இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக நம்ம நம்பர் கூட கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சார். இந்த இடத்துல என்ன சார் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த இடத்துல இது ஜென்ரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்ன்றதை ஜென்ரல் டேர்மாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, பை எல் வேல்யூ பை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், பை கேன்சல் ஆகிடு என்எக்ஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? n pi x by l, pi n pi கேன்சல், cos nx கிடைக்கும். அதே போல் சைன்லையும். ஓகேவா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு a0 என்ன, an என்ன, bn என்ன ஃபார்முலா. a0ஓட ஃபார்முலா எப்படி இருக்கும், an bn. இது மூணு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. a0 an bn இந்த மூணையும் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டைரெக்டாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றதை பார்த்தலாம். பை ஃபார்முலாஸ் எழுதி போட்டுறேன், அப்புறம் நம்ம நாளைக்கு கூட எல் ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணிக்கலாம். இது எழுதிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிருங்க டக்குனு. நெக்ஸ்ட் போலாங்க. 0 to 2π ஃபர்ஸ்ட். இதுக்கு பேர் ஃபுல் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. 0 to 2π ஆக இருந்தால் என்னென்ன? 1/π 0 to 2π f of x into dx. Now an is equal to 1/π. n 0 to 2π f of x sin nx into dx. So இதுதான். ஓகேவா? ஸோ பேசிக்காக இருக்கக்கூடியது. ஸோ இதே போல -π to πனா என்ன வரும், +π to πனா, சாரி 0 to πனா என்ன, அந்த கேட்டகரியை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நான் தனியாக அதை நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ 0 to 2l பாருங்க, a0 is equal to 1/l 0. ஸோ இது எழுதி முடிச்சாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் போயிடலாமா? 0 to 2l நான் எழுதி கொடுத்துறேன் உங்களுக்கு டக்குன்னு. 0 to 2lக்கான ஃபார்முலா பாருங்க. 0 to 2lக்கு a0 is equal to 1/l. அங்கே எங்கெல்லாம் பை பார்த்தோமோ அங்கெல்லாம் l வந்துருக்கும். அதோட என்ன டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. an is equal to 1/l 0 to 2l f of x cos n pi x by l into dx. bn 1/l 0 to 2l f of x sin n pi x by l into dx. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க. நம்ம
பை வந்தால் என்ன ஃபார்முலா, ஃபூரியர் சீரியஸ் என்னன்னு சொன்னோம். அடுத்து 0 to 2l வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா இருக்குது, ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். 0 to 2π வந்துச்சுன்னா என்ன ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். A0 to an bnங்கிறதா ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிக்கங்க. நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். மேபி நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.